திருமா ஸ்டாலின் அவர்களுடைய சந்திப்பின் முடிவில் நம்ம திமுக சார்பாக 2 நபர்களை அனுப்புறோம். அதனால மதுவிலக்கு கோரிக்கையில் நம்மளுக்கு உடன்பாடு இருக்கு. ஆட்சியை கலைச்சிருக்கேன்றேன். முதல்ல மதுவிலக்கு கொள்கைன்னு தேசிய அளவில் அறிவிச்சுட்டு அமல்படுத்தாத மாநிலங்களில் ஆட்சி கலைக்கப்படும் அறிவிங்க. சொல்ல தைரியம் இருக்கா? முடியுமா? பாண்டிச்சேரியும் கோவாவும் அதுலதான் வண்டியே ஓடுது. மது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை விட சாதி மத போதைகள்தான் பெரிய பாதிப்பு ஏற்படுத்துதுன்னா உங்களெல்லாம் கூப்பிடலையா அப்படின்னு உடனே தமிழிசை சவுந்தரராஜன் திடீர்னு தமிழிசை ஆனந்தனா மாறிட்டாங்க. டக்குன்னு ஆமா தம்பி நாங்க அப்படித்தான் தம்பி அப்படின்ட்டாங்க. ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆமா. ஓ, நீ பவள விழா பாடல்களா? பவள விழா. ஓகே ஓகே. நாளைக்குதான் பவள விழா. இருபொருள் பன்முக பாடலா? அதுனா இருபொருள் ஒரு பொருள் தாங்க. நீங்க பாட்டுக்கு 7 பொருள் 8 பொருள்லாம் சொல்லக்கூடாது. கடந்த ஒரு வாரமாக நடந்து கொண்டிருந்த கூச்சல் குழப்பங்கள் சர்ச்சைகள் ஒரு கட்டமாக இன்று 11 மணி அளவில் முடிந்து விட்டது. ஆமா, கூச்சலும் இல்ல குழப்பமும் இல்ல. கூச்சல் போட்டதும் வெளியே இருந்துதான், குழப்பம் பண்ணதும் வெளியிலிருந்து வருகின்ற உள்ளிருந்து வெளியிருந்து அது ஒரு மாதிரி நடக்குது. ஒரு மாதிரி டிபிக்கலா நடந்து ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு. விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு முதலமைச்சர் அவர்களை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து விட்டு முதல்வரை சந்தித்த முனைவர். ஆஹா, அருமை. பட்டிமன்றம் போறோம்ல இல்ல, இந்த 3 பேர் உட்காந்து குறைஞ்சு பேசுவாங்கல்ல, அதுல கடைசியா ஒருத்தர் இப்படிதான் பச்சு பேசுவாங்க. அது ஞாபகம் வந்துருச்சு. சரி, இப்ப பத்திரிகையாளர் சந்திப்பு. அந்த சந்திப்பில் ஒட்டுமொத்த கேள்விகளுக்கும் முழுவதுமாக முடிவுரை எழுதப்பட்டு விட்டது. அக்டோபர் 2ஆம் தேதி விசிக சார்பாக நடைபெற இருக்கிற மது ஒழிப்பு மாநாடு, அதை ஒட்டி தான் பல சர்ச்சைகள் கிளம்ப ஆரம்பிச்சது. கடைசியா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களிடமும் இதை நம்ம அழைப்புதெல்லாம் கொடுத்துருவோம்னு முடிவு பண்ணி திருமா அவர்கள் நேரம் கேட்டிருக்கிறார். நேரம் கேட்ட உடனடியாகவே சந்திக்கிறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. போன முறை ஆம்ஸ்டாங் அவர்கள் விஷயத்துல கொஞ்சம் பேசினதுக்கு பிறகு அவருடைய சந்திப்பு நடந்தது. சந்திப்பு முடிந்ததற்கு பிறகு திருமா அவர்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இல்ல, அவர் அப்டேட் ஆகிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே, இது ஃபேக்ட். ஏன்னா அந்த இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கப்ப கிரவுண்ட்ல இருக்கும்போது அங்க இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை மட்டும்தான் உள்வாங்க முடியும். தள்ளி நின்று பார்க்கும்போது ஓகே இதெல்லாம் நடந்திருக்கு. இன்னொன்று, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஃபோன் பண்ணி தகவல் சொல்லுவாங்க. முதல்வரை சந்திக்கும் போது அவங்களுமே கூட அவங்களுடைய தரப்பு விளக்கங்களை கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி குற்றவாளிகள் தவறானவர்கள்னு நீங்க சொல்றீங்க, ஆனா இதெல்லாம் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஐபி ரிப்போர்ட் இருக்கும், எல்லாம் எடுத்து காட்டப்பட்டிருக்காங்க. அப்புறம் திருப்பி சிசிடிவியவே போலீஸ் அவ்வளவு நாள் மறைத்து வைத்திருந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், தாக்கிய ஃபுட்டேஜையே ரிலீஸும் பண்ணி சம்பந்தப்பட்ட அதே நபர்களை தான். அதெல்லாம் உண்மையிலே அது பொறுமையா ரிலீஸ் பண்ண வேண்டியதுதான். உடனே ரிலீஸ் பண்ணா என்ன உடனே வருது, அப்ப நீதான் அனுப்புனியான்னு வேற மாதிரி சர்ச்சைகள்லாம் கிளம்புது. அதனால ஆய்வு செய்து தீர விசாரிக்கப்பட்டு பிரச்சனைகள் ஓயும் தருவாயில வெளியிட்டதுதான் சரி. இன்னொன்னு, அந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களுக்கு இதுக்கு மேல சிசிடிவி இல்ல போல இருக்குன்னு நினைச்சு அவங்க கொஞ்சம் லெத்தாஜிக்கா தெரியும். ஆமா, அந்த டைம்ல இந்த ஃபுட்டேஜை வச்சுக்கிட்டு பேக்கப்பா வச்சுதான் அவங்க சர்ச்சை நடத்த முடியும். அதனால காவல்துறை எப்பவுமே அப்படிதான் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த நேரத்துல எதிர்த்தரப்பு தாக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளுமே கூட அந்த குற்றவாளிகளை போலீஸ்ட சரணடைய வெளியே வர வைக்கிறது, வெளியே வர வைக்கணும். இங்க பாரு, அங்க இருந்தா போட்டு போடுவாங்க, போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிரு அப்படிங்கிற யுத்தி தான் அது. அப்படியே போலீஸோடைய இயங்கியலே அப்படித்தான் இருக்கும். அப்படி ஒண்ணு நடந்த பிறகு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து பத்திரிகையாளர் சந்திப்பில் திருமா அவர்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து விஷயங்களை அப்டேட் பண்ணி பேசியிருந்தார். அதே போல இந்த விஷயத்திலையுமே ஒரு சில விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தது. இன்னும் சொல்ல போனா திருமா அவர்கள் முதல்வரை சந்திக்க போறதுக்கு முன்னாடி நாங்க இன்னும் கூட்டணியில இருக்கோம் நம்புறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. அது மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையை கிளப்பி இருந்தது. என்ன நம்புறோன்றாரு, கூட்டணியில இருக்கிறோன்றது தானே இதா இருக்கிறோம் அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் அதில் கடைபிடிக்கப்பட்டது. அது பேசிக்கிட்டு இருக்கும் போதே பத்திரிகையாளர் சந்திப்பிலிருந்து வெளியே வந்த பிறகு கூட்டணியில கூச்சலும் இல்லை, குறைச்சலும் இல்லை, விரிசலும் இல்லை, நீங்க எல்லாம் அதை எதிர்பார்த்து காட்டிக்கிட்டு இருக்காங்க, மீடியால ரொம்ப ஹைப் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்றத சொன்னாரு. உள்ள நம்ம விசாரிச்ச வரையில 30 நிமிடங்கள் அந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த சந்திப்பில் இருந்தார்கள். அதற்கு பிறகு திருமா அவர்களை ஸ்டாலின் அவர்கள் தனியாக அழைத்து 10 நிமிடத்திற்கு மேலாக தனி அறையில் ஒரு சந்திப்பை நிகழ்த்தி இருக்கிறார். அதில் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டதாக சொல்லுகிறார்கள். தனி அறையில் என்ன பேசினார்கள் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது, ஏன்னா நான் அங்க இல்ல. நாங்க ஒண்ணு டேபிளுக்கு அடியில உட்கார்ந்து ஜோசியம் பாக்குற குரூப் கிடையாது. ஆனா வெளியில இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய தகவல்னு ஒண்ணு இருக்கு. என்னென்ன விஷயங்கள் பேசலாம், என்னென்ன விஷயங்களை நம்ம கரெக்டா எடுத்துட்டு போகலாம். 26 வரைக்கும் நம்மளுடைய
நரேட்டிவ் எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மனம் திறந்து திருமா அவர்கள் ஸ்டாலின் அவர்களிடம் பேசியதாகவும், ஸ்டாலின் அவர்களும் திருமா அவர்களிடம் மனம் திறந்து இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்க பாட்டுக்கு நீங்க ஒர்க்க பாருங்க, எந்த விதத்திலையும் நம்ம சைட்ல இருந்து வராது அப்படிங்கறது உத்தரவாதத்தையும் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் அங்கிருந்து வரக்கூடிய செய்தி. அது அறிவாலய வாசல்ல இவர் காலை வச்ச உடனே இந்த மீம்ஸ்ல சீம்ஸ் வந்து ஆன்னு அலற மாதிரி ஒரு அந்த மாதிரி அந்த பக்கம் அக்கா தமிழ் என்ன நடக்குது இங்க அப்படின்னு அவங்க எல்லாம் பெரிய கூத்து, அது தனியா வர. இது ஒரு பக்கம் உள்ள ஓடிட்டு இருக்கும் போதுதான் இந்த விஷயத்துல ரொம்ப முக்கியமா விசிக தரப்புல இருக்கக்கூடிய நண்பர்களும் சரி, திமுக தரப்புல இருக்கக்கூடிய நண்பர்களும் சரி ஒரு விஷயத்த அழகா சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி காங்கிரஸில் இருக்கக்கூடியவர்கள் திமுக மீது ஏதாவது ஒரு அதிருப்தியை சொன்னாங்கன்னா, விமர்சிச்சாங்கன்னா, உடனடியா திமுக சைட்ல இருந்து ஐடி விங் மூலமா ஐடி விங் அப்புறம் அதனுடைய ஆதரவாளர்கள்னு அடிக்கிற அடிலாம் காட்டு கொடூரமா இருக்கும். கார்த்திக் சிதம்பரம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாருன்னு வைங்க, அன்னைக்கு நாள் ஃபுல்லா அவர் தான் கண்டென்ட்டா இருப்பாரு. ஆனா விசிக தரப்புல இருந்து பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதாக திருமா சொல்லாததையும் கூட திருச்சிலாம் பேசினாங்க. அவ்வளவும் வந்ததுக்கு பிறகும் திமுக தரப்புல இருந்து ப்ரொவோக் ஆகல யாரும். அதை வந்து கட்சியில விசிகால இருக்கக்கூடியவர்களும் பாலிஸ்டா தான் டீல் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில ஐடிக்கள் வந்து ப்ரொவோக் ஆகி எழுதின விஷயத்த கூட விசிகால இருக்கக்கூடிய தலைவர்களும் இரண்டாம் கட்ட தலைவர்களுமே கூட இதை வந்து அவங்க கருத்தை சொல்லிட்டாங்க, விட்டுருங்க, திமுக நம்மளுக்கு எதிரி இல்லை அப்படின்னு அவங்களும் ரொம்ப மெச்சூர்டா டீல் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு வாரம் நடந்த அந்த முரண்ல எந்த ஒரு சூழ்நிலையிலுமே திமுக ஆதரவாளர்களும் சரி, விசிகாவினுடைய ஆதரவாளர்களும் அபிஷியலா இருக்கிறவங்கள சொல்றேன், எங்கேயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து மோதவே இல்லை. முஸ்தபா தான். இன்னும் முக்கியமா சொல்ல போனா அமைச்சர் முத்துசாமி இருக்கிறாருல்ல, அவர்கிட்டயே போய் கேட்கும் போது எந்த எக்ஸ்ட்ரீம்ல அவர் சொன்னார்னா, எங்க கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கே மதுவிலக்கில் உடன்பாடு உண்டு, அதனால அவரும் இந்த அக்கறையோடு தான் இந்த முடிவு எடுப்பாருன்னு சொன்னாரு. கட் பண்ணி அப்படியே எடுத்துட்டு வந்தா டிகேஎஸ் இளங்கோவன் அவரும் கோடு போட்ட மாதிரி எங்கள் முதல்வருக்கும் இது குறித்து அக்கறை இருக்கிறது, அதனால அதை செய்வோம். திருச்சி சிவா அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை வைக்கும் போது முதல்வர் அவர்களுக்கு அக்கறை இருக்கிறது அது குறித்து. அப்ப எந்த சூழ்நிலையிலுமே திமுக தரப்பினர் மதுவிலக்குலாம் ஒரு அபத்தமான கோரிக்கைங்க, இதெல்லாம் யாராவது பேசுவாங்களாங்க அப்படின்னு. ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட், அது தனி. அது நிர்வாக ரீதியாக நடக்கக்கூடிய சிக்கல்கள், அதை வந்து முதல்வரே சொல்லிட்டாரு திருமாட்ட. நிர்வாக ரீதியாக அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் தானே, கொள்கை ரீதியாகவே அதுல வேற சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு, விமர்சனத்துக்குரியதா இருக்கு. ஆனா பொது வேற கட்சிக்குள்ள நடக்கிறதா நம்ம பேசுறோம். திருமா வந்து கூட்டணியாவுமே அவர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி இருக்கிறாரு அப்படின்ன உடனே இங்க பாருங்க, இதெல்லாம் சொல்ற திருமாவுக்கு இந்த ஃபேக்ட் எல்லாம் தெரியாதா, இது எப்படி இருக்கு தெரியுமா, அது எப்படி இருக்கு தெரியுமா அப்படிங்கிற அந்த பொழிப்புரைகள் எதையுமே இந்த தரப்பும் எழுதல. இந்த தரப்பினரும் அது மாதிரியான விமர்சனங்கள் வரும்போதும் கூட செட்டில்டா தான் கரெக்டா ஹேண்டில் பண்ணாங்க. அது வந்து பெரிய அளவிற்கு திமுக விசஸ் விசிக அப்படிங்கிற களத்தை சோசியல் மீடியால தீனிக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இன்டெலக்சுவல்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பூரா இது வந்து பெரிய பாரத்தை இறக்கி இருக்கு. இல்ல இப்பெல்லாம் அதே வந்து முந்தியெல்லாம் சோசியல் மீடியால வர்றத வந்து முந்தியெல்லாம் போஸ்ட்னு சொல்லுவாங்க, இப்ப சோசியல் மீடியா சோர்ஸாவே ஆயிருச்சு, அதை வச்சே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நானும் பார்த்தேன். அது அந்த மாதிரியான சூழலை நோக்கி அதை நகல விடாமல் பாதுகாத்து வைத்திருந்து திருமா ஸ்டாலின் அவர்களுடைய சந்திப்பின் முடிவில் நம்ம திமுக சார்பாக 2 நபர்களை அனுப்புறோம், அதனால மதுவிலக்கு கோரிக்கையில் நம்மளுக்கும் உடன்பாடு இருக்கு அப்படிங்கிறத வலியுறுத்துறோம் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்து ஓகே பண்ணியிருக்கிறாரு. திருமா அவர்கள் கொண்டு போன அறிக்கையை முழுவதாக படித்துவிட்டு மாநில அரசு முடிவெடுப்பது போலவே ஒன்றிய அரசும் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பூரண மதுவிலக்கு அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்துடட்டும் அப்படின்னு திருமா தன்னுடைய பந்தை வந்து பிஜேபி பக்கமும் அடிச்சிட்டாரு. அதாவது இது பப்ளிக் யாருமே இல்ல. ஆமா, இப்ப குஜராத்ல வந்து மதுவிலக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, இந்தியாலயே மது தடை நீ போடு, அப்படி உனக்கு சாத்தியம் தானே அப்படின்னு உடனேதான் தமிழிசைக்காவுக்கு கோவம் வந்துருச்சு. படின்னு சொல்லி நாங்க கொண்டு வந்த கொள்கையை ஏத்துக்கிட்டீங்களா, இப்ப குடின்னு சொல்ற கொள்கை, தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தேசிய மது கொள்கையை மட்டும் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு. இது குடியை விட மோசமானது. இல்ல நாங்க ஏத்துக்கல, கொண்டு வந்தீங்கல்ல, நாங்க ஏத்துக்கிறேன் ரெண்டாவது நீ கொண்டு வா, முதல்ல காசு கொடுக்க மாட்டேன்றீங்க, நாங்க கல்விக் கொள்கையை ஏத்துக்கல, காசு கொடுக்கல, பனிஷ் பண்றீங்க, மதுவிலக்கு கொள்கையை தமிழ்நாடு ஏத்துக்கல, பனிஷ் பண்ணுங்களேன், சாராயங்கள் எதுவும் கொண்டு வரக்கூடாது. எதுக்கு அப்ப ஆட்சியை கலைச்சிருக்கேன்றீங்க? முதல்ல மதுவிலக்கு கொள்கைன்னு ஒண்ணு தேசிய அளவில் அறிவிச்சுட்டு அமல்படுத்தாத மாநிலங்களில் ஆட்சி கலைக்கப்படும் அறிவிங்க. சொல்ல தைரியம் இருக்கா? முடியுமா? அப்ப என்ன பிரச்சனை இருக்கு? அப்பனா கோவால இருக்கிற அவங்க சீஃப் மினிஸ்டர் சேர்ந்து ராஜினாமா பண்ணணும். நாங்களாச்சும் பரவாயில்ல, பாண்டிச்சேரியும் கோவாவும் அதுலதான் வண்டியே ஓடுது, அப்படி இருக்கும்போது அதை செய்ய முடியாது இல்ல. அப்புறம் உடனே எங்களால முடியாதுன்னா அப்பட்டமான நாடகம். அதாவது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிட்டாங்கன்னா,
பிஜேபி வந்து காங்கிரஸ கூட இவ்வளவு மூர்க்கமா எதிர்க்காது. ஆமா, அவ்வளவு மூர்க்கமா திருமா அவர்களை வார்த்தைகளால திட்டுறாங்க. இது அப்பட்டமான நாடகம், அவங்களால நிக்க முடியல, ஒதுக்கினாங்க. இல்ல இதுக்குன்னு தனியா தடா பெரியசாமி மாதிரி ஆளுகளை வச்சிருப்பாங்க. இப்ப அவரு வர்றதில்ல. இல்லைங்க, நம்மளுக்குன்னு இருந்த ஒரு மவுத் பேச அவரும் போயிட்டாரு, அதிமுக உட்கார்ந்து இது அப்பட்டமான நாடகம், தேர்தல் அரசியலுக்காக இவர் இப்படி பண்ணுகிறார், அப்படி பண்ணுகிறார், இதை இப்படி பண்ணிட்டார், அப்படி பண்ணிட்டாரு. உடனே அவரு இது வந்து எல்லாருமா சேர்ந்து தானே பண்ணணும், அது எப்படி அவங்க மட்டும் தனியா பண்றது அப்படின்னு இந்த பக்கம் ஒரு வருத்தம் வேற இருக்கு. உடனே கார்த்திகேயன் சார் வந்து ஒரு கேள்வி கேட்டாரு. இல்ல மேடம், அவங்க வந்து கோரிக்கையெல்லாம் நல்ல கோரிக்கை தான், மது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை விட சாதி மத போதைகள் தான் பெரிய பாதிப்பு ஏற்படுத்துதுன்னா உங்களெல்லாம் கூப்பிடலையா அப்படின்னு. உடனே டக்குன்னு என்ன சொல்லணும், அண்ணா இப்படி சொன்னா எப்படி அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரியாக்ஷன் இருந்தா பரவாயில்ல, அது சரிதான் தம்பின்ட்டாங்க. நாங்க வந்து மத இதுதான். தமிழிசை சவுந்தரராஜன் திடீர்னு தமிழிசை ஆனந்தனா மாறிட்டாங்க. டக்குன்னு ஆமா தம்பி நாங்க அப்படித்தான் தம்பி அப்படின்ட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே ஒரு செகண்ட் ஜர்க் ஆயிருச்சு. அப்ப அவங்களுடைய நிலைப்பாட்டிலுமே ஒரு முரண் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப திருமா அவர்கள் ஒட்டுமொத்தமாக தேசிய அளவில் இந்த கோரிக்கை அப்படின்னு தள்ளி வைப்பதன் மூலமாக கூட்டணிக்குள் நடக்கக்கூடிய விரிசல் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த பலருக்கும் வாயில் அவள் கிடைக்கவில்லை. வேறு ஒரு தளத்தை நோக்கி இப்ப அந்த கிளி வந்து வேற ஒரு பானையில் தண்ணி இருக்குமான்னு தேடி போய்கிட்டு இருக்கு. இது இந்த பக்கம் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு பிறகு கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய விரிசல் அந்த விஷயங்கள்லாம் இப்போதைக்கு இது செட்டில் டவுன் தான். இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள் குறித்து தான் நம்ம பேசணும். விசிகா கூட்டணி அப்படிங்கும் பொழுது ஆரம்பத்துல இருந்தே நம்ம மட்டும்தான் அதை சொல்லிட்டு இருக்கிறோம். கிரெடிபிளான சோர்ஸ் அப்படின்றத இப்போதாவது ஆதரவாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா உண்மையிலேயே பிளவு வருது அப்படின்னா அதை முதலில் விவாதிக்கக்கூடியது ஏன் பிளவு ஏற்படுகிறது. ரெண்டுமே வந்து தமிழ்நாட்டுல இன்றைக்கு ஜனநாயக இயக்கங்களாக மக்கள் கோரிக்கைகளுக்காக போராடி கொண்டிருக்கிற கட்சிகள் வெவ்வேறு தளங்கள்ல போராடுறாங்க. அப்போ ரெண்டு பேருக்கு இடையில ஒரு விரிசல் விழுகுது அப்படின்னா, அப்படி ஒரு விரிசல் விழுந்தா அது உண்மையிலே பெரிய பிரச்சனை இருக்கு போல அப்படின்னு விவாதிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு. அதை தாண்டி சும்மா பிரிஞ்சுட்டாங்க, கவுத்துட்டாங்க, தள்ளிட்டாங்க அப்படின்னு பதில் சொல்லிட்டாரு. அதிமுக கூப்பிடுறீங்களான்னு கேட்டு அப்பெல்லாம் கூப்பிடல அப்படின்ட்டாப்ல. அதிமுக அழைப்பு இல்ல, பொது நோக்கம், பொதுவா அழைப்பு கொடுத்தாச்சு. ஏன்னா கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா அதுக்குதான் அவர் அன்னைக்கும் பதில் சொன்னாரு. மீண்டும் சொல்றோம், அதிமுக கூப்பிட்டீங்கன்னா வரட்டும், அவ்வளவுதான். இன்னைக்கு காலையில நியூஸ் ஜே கார்டு ஒண்ணு சமூக ஊடகங்கள்ல வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து அதிமுக சார்பாக மது ஒழிப்பு மாநாட்டுக்கு பங்கெடுக்கிறாரு. ஆமா, அது ஒரிஜினல் கார்டு கிடையாது. மாநாடு அப்ப 12 மணிக்கு முன்னாடி வருதா அது தெரியல. 12 மணிக்கு மேல மாநாடு எப்படிங்க நடத்த முடியும்? அதெல்லாம் நடத்துவாரு. வந்து அது ஒரு கார் வைரல் ஆகுது. நண்பர்களுடைய கவனத்திற்கு அது ஃபேக் கார்டு, அது ஒரிஜினல் கிடையாது. அதிமுக சார்பில் அப்படியான எந்த சமிக்கைகளும் அங்கிருந்து வரவில்லை. மாறாக ஒரு விஷயத்துல சமிக்கை வந்திருந்தது. கூட்டணி ஆட்சி நேத்து நம்ம பேசும்போது அதிமுக நம்ம 10 சீட்டு வச்சுக்கிட்டு 2 வருஷம் ஆட்சியை கொடுக்குறாங்க. செல்லூர் ராஜு ஒரே போடா போட்டாரு. தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி எல்லாம் சரிப்பட்டு வராது, அதுவும் அதிமுக சைட்ல எல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இங்க ஒண்ணு திமுக இல்ல அதிமுக. அதுலயுமே அவர் திமுக தான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு. ஒண்ணு இங்க திமுக அல்லது அதிமுக, ரெண்டு தான் அரசியல், தேர்தல் இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கறத வெளிப்படையாகவே அவரும் சொல்லிட்டாரு. அதாவது கோரிக்கை வச்சது என்னவோ திமுக தான் உருட்டினாங்க. திமுக காரங்களே வெளிப்படையா வந்து கூட்டணி ஆட்சி தான் ஒண்ணு அமையாது, அப்படிலாம் ஒண்ணு சரி கிடையாதுன்னு சொல்லல. மாறா திரும்ப கூட்டணிக்கு அதிமுக என்னமோ வர காத்திருந்த மாதிரியும், அந்த அப்படி ஒருவேளை வர காத்திருந்தா இப்படி வார்த்தை வேகமா வருமா? அப்ப அது ஒரிஜினலே கிடையாது. இவங்களா ஒன்னு எமோஷனலா ட்ரிகர் பண்ணி விட செல்லூர்ராஜ் வழக்கம் போல நம்மாலு அவரு டப்புன்னு பொங்கிட்டாரு. அப்படிலாம் நீங்க வர வேணாம் சார், நீங்க திமுகவோட இருக்க சார் அப்படின்னு உள்ளுக்குள்ள இருந்தே பத்த வச்சுட்டாரு. திரும்ப வந்தா வேல்யூ தான். ஆனா என்ன பண்றது, அவங்களால வர வைக்கிற அளவுக்கு பொட்டன்ஷியல் அங்க இல்ல. ஆமா, இப்ப அந்த வேல்யூ அக்கமடேட். இப்ப ஒரு வைரம் வாங்குறோம், ஒரு பெரிய வைரக்கல். இப்ப இந்தியாவில வந்து இது இருக்கு, கோகினூர் வைரம்ன்றாங்க. இப்போ வைரத்தை பிரிட்டிஷ்காரங்க கொள்ளையடிச்சுட்டு போறான்னா வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்ல. ஒரு மகுடம் வச்சிருந்தா அந்த மகுடத்துல போய் பதிச்சுக்கிட்டாங்க. நீ என்னத்தை கொண்டு போய் எங்க பதிப்ப? அந்த நிலைமையிலதான் அதிமுகவும் இருக்கு. இதுவரைக்கும் நடக்கக்கூடிய செய்திகளும் அதை நோக்கி தான் நகர்ந்து இருக்கிறது. இது போக இதுல பல்வேறு விஷயங்கள் பேசப்படுவதற்கு இருக்கிறது. திருமா அவர்கள் இந்த நேரத்துல மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு ஒண்ணு நடத்துறதும், அதுல குறிப்பா தேசிய அளவிலான பிரச்சனையாக இதை மாற்றுவதற்கான தீர்மானங்களை ஏற்பாடு செய்வதும் அப்படிங்கிறது திருமாவை மிகப்பெரிய அளவிற்கு தேசிய அரசியலில் பிளேஸ் பண்ணுவதற்கு உண்டான முயற்சியா அப்படிங்கிறதையும் நாம பேச வேண்டியது இருக்கு. ஏன் இதையும் நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னா, தேசிய அளவில் தலித்துகள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அவர்களுடைய பிரதிநிதியாக அவர்களுடைய குரலுக்கு எந்நேரமும் கூட நிற்கக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய திருமா போல வேறு ஒரு மாநிலத்தில் இருந்து எந்த ஒரு அரசியல் தலைவரும் இல்லை. அது ஒரு பெரிய வெற்றிடமாகத்தான் இருக்கிறது. நீங்க குறிப்பிடலாம், இந்த தலைவர் இருக்கிறாரு, அந்த தலைவர் இருக்கிறாருன்னு. அவர்கள் எல்லோரும் எங்கு இருக்கிறார்கள் என்று கேட்டால், எந்த அமைப்பு, எந்த சனாதனம் அவர்களை எல்லாம் விழுங்கி கொண்டு ஒடுக்கி வைத்துக்
கொண்டிருக்கிறதோ அதனுடைய பாதுகாப்பில் அவர்களுடைய ஆதரவாளர்களாக போய் கொண்டிருக்கிறார்கள். பிஜேபி சப்போர்ட்டரா இருக்கக்கூடிய ஒருவர்களால் சனாதன எதிர்ப்பை பேசவே முடியாது. அந்த ஸ்பேஸ் வந்து தேசிய அளவில் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றிடமாக இருக்கிறது. அதை திருமாயிட்டு நிரப்புவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பும் நேரமும் கூடி வந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டா இருக்கலாம். அதை நோக்கி திருமா அவர்களுடைய பயணம் அப்படிங்கிறது இப்ப போன எலெக்ஷன்ல ஆந்திரால நின்னது, கர்நாடகா எலெக்ஷன் கேம்பெயின்ல ஒர்க் பண்ணது, கார்கேவுடைய அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு, இது எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு தேசிய நீரோட்டம்னா தேசிய கட்சியா அப்படி போறதில்ல, அவருக்கு ஒரு தமிழ் தேசிய எண்ணமும் உண்டு. தேசிய அளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஐடியாலஜிக்கல் ஃபைட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நபரா திருமா மட்டும்தான் இருக்கிறாரு. அவருக்கான அப்படி ஒரு இடம் கிடைத்தால் தமிழ்நாடு அவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடும். அவர் வந்து இங்க இருக்கக்கூடிய எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கக்கூடிய பாமகவோடலாம் அவர் சண்டை போட முடியாது ஒரு குறிப்பிட்ட ஏரியால. ஆனா அவர் சொல்லிக்கிறார் அவர் தான் பிஹெச்டி அவர்களோடலாம் போய் சண்டை விட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு அவர் அதை கடந்து ஒரு பெரிய தேசிய தலைவராக மாற வேண்டிய இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார். இந்த நகருமே கூட தமிழிசை பேசிய அந்த பதட்டமும் கூட அதிலிருந்து வரக்கூடிய பதட்டம் தான். திரும்ப பேசக்கூடிய அந்த ஐடியாலஜிங்கிறது ஒட்டுமொத்தமா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஓங்கி ஒலிக்கக்கூடிய ஒரு குரல். அதுல சில குறைகள் கூட இருக்கலாம், சில மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். இப்ப அருந்ததி உள்ளிட ஒதுக்கீட்டுல வந்து பலருக்கும் அதுல மாற்று கருத்து இருக்கலாம். ஆனா அது வேற அப்படின்னா அதை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு பேசல, அதுவும் விவாதிக்கப்பட வேண்டியதுதான். ஆனா என்ன அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒருத்தரை விட்டு கொடுத்துறது அல்லது இந்த விஷயத்துக்காக ஒருத்தரை அறுத்து கழுவிடுறது அப்படின்றது வந்து சரியான நடைமுறையா இருக்காது. அதுவும் இப்படியான ஒரு பாச ஆட்சி இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இதுல இவர் தப்பு பண்ணிட்டாரு, இவரை விட்டுருங்க, அறுத்து விட்டுருங்க, அதுல அவர் தப்பு பண்றாரு, அவரை கழுவி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா கழிச்சுட்டா கடைசியில தனி நபரா நம்ம கூட இருக்க மாட்டோம். இந்த கை தப்பு பண்ணிடுச்சு, ரெண்டு கையும் தனித்தனியா அறுத்து போட்டு ஒண்ணும் பண்ண முடியாம உட்கார்ந்துருப்போம், தனியா தான் நிற்போம். அமைப்பை திரள்வோம், அரசியலை கைப்பற்றுவோம் அப்படிங்கிற அந்த முழக்கங்களே வாய்ப்பு இல்லாம போயிடும். அதை நோக்கி ஒரு பயணமாக தான் இது இருக்கிறது அப்படிங்கறத நம்ம சொல்ல விரும்புறது. என்ன நடக்குது அப்படிங்கிறது கூடுதலா இதுல இந்த எபிசோட்ல வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுடைய நிதானமும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நிதானமும் ரொம்ப முக்கியமானது. கேள்வி கேட்ட போது ப்ரோவோக் ஆகி ஆமா கூட்டணி தேர்தலுக்கு மட்டும்தானே அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருந்தா தேசிய அளவுல வேற மாதிரி ஆயிருக்கும். ஆமா இல்ல அந்த இடத்துல ஒரு நிமிஷம் நிதானம் தவறுனா நடக்கிறதே வேறையா இருக்கும். ஆனா அப்படி இல்ல, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப நிதானமா அதை சொன்னாரு. ஸ்டாலின் அவர்களுமே விமானநிலையத்தில இருந்து இறங்கின உடனே கேட்கிறாங்க, அப்பயும் கூட அவர் ரொம்ப நிதானமா தான் கையாண்டாரு. அதற்கு பிறகு நீங்க சொன்னது போல அந்த கட்சி நிர்வாகிகள் பேசுவது, அதை ஒருங்கிணைத்ததா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப முக்கியமான, அதாவது டிஎம்கே அல்லது ஸ்டாலின் தலைமையிலான திமுகவினுடைய கேரக்டர் அப்படின்றது ரொம்ப நிதானமானதாக இருக்குன்றது ரொம்ப முக்கியம். இன்னும் அதுல ரொம்ப முக்கியமானது வந்து ஐடியாலஜிக்கலா தே ஆர் வெரி ஸ்ட்ராங் அண்ட் இன்க்ளூசிவா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வேற எல்லாமே வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளா தான் தெரியுது. இந்த நடந்த விவாதங்களின் அடிப்படையில இருந்து வெளியில அவுட் சைடரா இருந்து நம்ம பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கேள்விகள் இருக்கு, வருத்தங்கள் இருக்கு அப்படின்னா கூட அதனுடைய கொள்கை இலக்கு அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு அல்டிமேட் எய்ம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த எய்மை டிஸ்டர்ப் பண்ணாம வேலை பார்த்திருக்காங்க. இந்த ஒரு வாரமே அது நடந்தது வந்து ரொம்ப ஆர்கானிக்கா அழகா இருந்தது. 4 பேர் நடந்து போறோம், ஆளுக்கு ஒரு பழம் பிடிச்சிருக்கு, சரி சாப்பிடுங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் அங்க கிளம்பணும், போறதை விட்டுறக்கூடாது அப்படின்னு மறுபடியும் பெட்டியை கட்டிட்டு இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்கி இருக்கிறார்கள். காத்திருந்த கிளிகள் எல்லாம் இலவு காத்த கிளி போல காத்துக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். நன்றி.